கூட பெண்களின் பக்கம்தான் நின்று அந்த பெண்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டும் என்று போராடியவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த உலகத்தில் யாருக்கு மிக அருகதையாக சேவைகள் செய்ய வேண்டும்? உம்முக் உம்முக் உம்முக், தாய் 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 என்று சொல்லி ரசூலுல்லாஹ் பெண்ணினத்தை தானே கொடுத்தாங்க, ஆம்பளைக்கார ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யார் ஒருவருக்கு 3 பொம்பளை பிள்ளைகள் கிடைத்து பெண்களுக்கு கொடுத்த பாக்கியம் இல்லையா, உரிமை இல்லையா? 3 பொம்பளை பிள்ளைகளையும் மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்து நல்ல மாப்பிள்ளைக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் சொர்க்கம் என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம்பளைகளுக்கு சொன்னார்கள், இது இஸ்லாம் கொடுத்த உரிமை இல்லையா? உலகத்திலும் நல்லது சொர்க்கத்திலும் நல்லது என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடன்கட்டை ஏறுவதும் பெண்கள் பேயை போன்றவர்களும் பெண்கள் பாலியலுக்காக வேண்டியும் பெண்கள் மனசு அற்றவர்கள் என்றும் பெண்களுடைய ஜடத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்வது என்றும் ஏனைய மதங்கள் சொல்கிற போது பெண்களுக்கு என்ற உரிமையை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்றால் இந்த 2 பெண்களும் குறிப்பாக படிப்பதோடு ஏனைய பெண்களும் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை படித்துக் கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் பெண்களுக்கு கொடுத்த மதிப்பையும் மரியாதையையும் பாருங்கள். இந்த உலகத்திலே வாழுகின்ற பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கின்ற சலுகைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அற்புதமான ஆச்சரியமான சில சலுகைகளை கொடுக்கிறது. இஸ்லாம் எப்போதும் பெண்களை தாழ்த்தி சொன்ன மார்க்கம் கிடையாது. ஆண்களை போலவே பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 187வது வசனம், அதே போன்று 2வது அத்தியாயத்தின் 228வது வசனம் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற போது வலகுன்ன மிஸ்லுல் லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா, ஆண்களுக்கும் உள்ள உரிமையைப் போல கடமையைப் போல பெண்களுக்கும் உள்ள உரிமையும் கடமையும் இருக்குது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். லிபாசுல் லக்கும் வ அன்துல் லிபாசுல் லகுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை என்று இஸ்லாம் சொன்ன மார்க்கம் பெண்களை சமனாக இந்த உலகத்தில் வைத்து பார்த்த மார்க்கம். பாருங்கள், பொருளீட்டுகின்ற உரிமையை அல் குர்ஆன் கொடுக்கிறது. சூரத்து நிசா 32வது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். கல்வி கற்கின்ற உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது. பெண்களும் ஆண்களும் தலபுல் இல்ம் ஃபரீதத்தன் அலா குல்லி முஸ்லிம் வ முஸ்லிமா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வியை தேடி படிப்பது கட்டாயம் என்று இஸ்லாம் சொல்வதாக இருந்தால் கல்வியிலும் சம அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. அதே போன்று நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொத்து பங்கீடு, உலகத்திலே முதல் சொத்து பங்கீடை கொடுத்த உரிமை இஸ்லாத்துக்கு சாரும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன், உறவினர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் விட்டு போன அந்த பங்கு ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் ஒன்று என்று சொத்து உரிமையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 7வது வசனம். அதே போன்றுதான் நாங்கள் திருமணம் முடிக்கிற போது மகர் கொடுத்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் பெண்களுக்கான உரிமையை கொடுத்த மார்க்கம். சூரத்து நிசா 19வது அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கலாம். விரும்பினால் அந்த பெண்கள் மகரை வைத்துக் கொள்ளலாம், விரும்பினால் அந்த பெண்கள் மாப்பிளமாருக்கு கொடுக்கலாம் என்று பெண்களுடைய கையிலே அந்த மகர் தொகையையும் முழுமையாக ஒப்படைச்ச மார்க்கம் அந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த உலகத்திலே ஒரு நபி வாழ்ந்தார், அவருடைய பெயர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்திலே வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே 8 வருஷங்கள் கூலி வேலை செய்திருக்கிறார் அந்த பெண்ணுடைய வாப்பாவுக்கு கீழே. அல்லாஹ் அக்பர். ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக 8 வருஷங்கள் அவர் வாப்பா சொல்றார், மூசா மாமனா சொல்றார், தம்பி இங்க வாங்க, நீங்க என்ன செய்யுங்க, இந்த பிள்ளையை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தாரேன், இந்த வேலைகள் எல்லாம் இருக்குது, 8 வருஷத்தில் நீங்கள் முடித்தால் உங்களுக்கு என்னுடைய பெண்ணை நான் திருமணம் முடித்துக் கொள்வேன், 10 வருஷம் எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை என்றார். 8 வருஷம் நீங்கள் கூலி வேலை செய்து அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்து விட்டுத்தான் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்று நபிக்கே உத்தரவு போட்டு பெண்ணுக்கு உரிமை கொடுத்த மார்க்கம் என்றால் இஸ்லாம் என்றால் இஸ்லாம் இந்த பெண்களுக்கு எத்துணை உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது, உரிமையை கொடுத்திருக்கிறது. பெண்கள் விரும்பினால் மகரை விட்டுக் கொடுக்கலாம் என்று சொல்லி பெண்களுடைய பக்கத்திலே சேர்க்கிறது கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அதே போன்றுதான் பெண் விரும்பாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஒரு ஆண் இறங்கக்கூடாது. தாம்பத்திய உறவுகளாக இருந்தாலும் அவர்களை விருப்பப்படுத்தி திருத்தப்படுத்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அத்துணை சட்டத்திட்டங்களையும் இஸ்லாம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆன்மீகம் என்று வருகிற போது கூட அவர்களுக்கும் சமனான அந்தஸ்தை கொடுத்து பெண்களுக்கும் உரிமை என்று சொல்லுகின்ற அந்தஸ்தை கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் உம்மு சலமா என்று நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி போய் கேட்கிற, அல்லாஹ்வுடைய தூதரே, அல் குர்ஆன்ல எல்லாமே ஆண்களை பத்தி தானே சொல்லுதோ, பெண்களை பத்தி எதுவுமே இல்லையே யா ரசூலுல்லாஹ், ஆண்களை பத்தி சொன்னது எதுவும் இல்லையா என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனம் இறங்குகிறது. என்ன வசனம்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத், அதே போன்று உண்மையான ஆண்களும் உண்மையான பெண்களும், அதே போன்று பொறுமையான ஆண்களும் பொறுமையான பெண்களும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஆண்களும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பெண்களும்,
அதே போன்று தர்மம் கொடுக்கக்கூடிய ஆண்களும் தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்களும், அதே போன்று நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் நோன்பு நோக்கக்கூடிய பெண்களும், அதே போன்று தன்னுடைய வெட்கத்தலத்தை காத்துக் கொள்ளுகின்ற ஆண்களும் காத்துக் கொள்ளுகின்ற பெண்களும் என்று பெண்களையும் ஆண்களையும் சமனாக பேசிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதுலயும்